ஹாய். இது பாருங்களேன், ராயல் என்ஃபீல்டு 350 இன்ச்சின் இது. இது என்ன பிரச்சனைன்னா, ஸ்டார்ட் பண்ணி ஓடும்போது கட 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 கடன்னு ஒரு அடி வரும். இப்போ ரோக்ராம் இருக்கிற வண்டியிலலாம் ரோக்கர் செட் போச்சுன்னா எப்படி அடி விழுங்க? இந்த கேம் வீல்ல அடி வந்தா எப்படி வரும்? அந்த மாரி கட கட கடன்னு அடி வரும். இந்த கேம் வீல் உங்களுக்கு தெரியும். இத அட்ஜஸ்ட் பண்ணுவோம் நம்ம. அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஓரளவுக்கு உள்ள நடுவுல ப்ளே வராத மாரி அட்ஜஸ்ட் பண்ண முடியும் இத பொறுத்தவரைக்கும். அப்படிதான் இது ஒரு அன்ஈவன் சைஸ்ல இருக்கும் இந்த புஷ்ஷ பொறுத்தவரைக்கும். அது நெருக்கி தான் கொஞ்சம் அந்த கிளியரன்ஸ் அடி வராம நம்ம க்ளோஸ் பண்ணலாம். அது என்ன ஆகும்னா, நீட்டா கிளியரன்ஸே இல்லாத அளவுக்கு டைட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஹைட்லிங் நல்லா இருக்கும். ஒரு ரோவ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி கட 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 கடன்னு வந்துரும். என்னடான்னு பிரிச்சு பார்த்தா கிராங்க் ஷாஃப்ட் எல்லாமே செக் பண்றோம். எல்லாமே பக்காவா இருக்கு. இன்ஜின் பேரிங் வரைக்கும். இந்த லெஃப்ட் சைடு வீல் இருக்கு பாருங்க. இது மட்டும் நம்ம டைட் பண்ண உடனே திருப்பி ஸ்டார்ட் பண்ணும்போது திருப்பி கழட்டி பார்த்தோம்னா, இது நம்ம டைட் பண்ணி இந்த ரேஞ்சுக்கு கிளியரன்ஸ் இருக்காது. மறுபடியும் இது எப்போ முதல்ல இருந்துச்சோ அதே மாரி ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீ ஆயிரும். அததான் செக் பண்ணிட்டு இருக்கோம். இதுல என்ன பிரச்சனைன்னா, இந்த ஷாஃப்ட்லயே இந்த புஷ் வந்து ரொம்ப லூஸா இருக்கு. இந்த கம்ப்ளைண்ட் நம்ம புதுசா பார்த்ததே இல்ல இதுவரைக்கும். இந்த வண்டியில வருது. தினம் தினம் ஒரு போராட்டமா தான் இருக்கு. புது கம்ப்ளைண்ட் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இன்ஜின்லாம் இறக்கி பிரிச்சு ரொம்ப லேட் ஆயி போச்சு. சரியாயிடுச்சான்னு மாட்டி முடிச்சுட்டு சொல்றேன். இது மோட்டோ மெக்கானிக்ஸ். பை.